இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிரில் காரக்குழம்பு பண்ணிக்கலாம். தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் சேர்த்து தட்டைப்பயிரை வறுத்துட்டு குக்கரில் விட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடுகு, வெந்தயம், பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு, அரைச்ச தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கத்திரிக்காய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கங்க. இப்போது புளி தண்ணி சேர்த்துப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது வேக வச்சு வச்சுருக்க காராமணியை சேர்த்துருவோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இதை திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துப்போம். இது நம்ம பாட்டி காலத்து தட்டைப்பயிறு குழம்பு, பாரம்பரியமான குழம்பு. அதே பழங்காலத்தில் எப்படி சமைப்பாங்களோ அதே மெத்தேடில் சமைச்சிருக்கேன். புதுசாக எதையும் நான் இதில் சேர்க்கலை. பாட்டியோட கைப்பக்குவத்தில் வந்த தட்டைப்பயிறு காரக்குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். கத்திரிக்காயெலாம் குழையாமல் நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். இதோட அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.